சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். பிரதி அழுத்கம சீனவத்து ஹாஜா நிஃபாயா அன்சார். கல்யாணமே கலியா விருந்தோடுதான், இதில் யூசுப் என்ன சொன்னாலும் சொந்தம் என்ன சொன்னாலும் தனி முடிவு மைமோனோடுதான், தனி முடிவு மைமோனோடுதான். என்ன சாய்புண்ணா விஷயம் உங்களோட காது வரல வைத்தா, இனி ஊருக்கே பெறை அடிச்சு மைக் வச்சு காட் பங்குட்ட மாதிரி தான். யூசுப் நானா, நீங்க சொலகால உலகத்தை மறைக்க பார்த்தாலும் எங்கட மைமோன் என்கிட்ட ஒரு சப்ஜெக்டையுமே மறைக்கிறது இல்ல. அவ சொல்றதையும் நியாயம் இருக்கு யூசுப் நானா. உங்களோட ஒரே பேர பொடியனுக்கு நடக்கிற கல்யாணம் இல்லையா? அதனால பெரிசா ஹைஃபையா எடுங்க கல்யாணத்தை என்று மைமோன் நினைக்கல. என்ன தப்பு வைக்குது சாஹிபு நானா? விஷயம் தெரியாம பேசவானோம். ஏண்ட பேர பொடியன் கபீர் வெளிநாட்டுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை இந்த பொம்புல சோஸ் பாச செலவழிக்க பாக்குறான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், மைமூன் கேட்கிற மாதிரியே இல்ல. அது சரி யூசுப் நானா, பேரப்பொடியான விஷயத்த எனக்கு பாரம் தர சொல்லி எத்தனை தடவை நடையா நடந்து வந்திருப்பேன். வாட்ஸ்அப்பில் எத்தனை பயோடேட்டா அனுப்பி வைப்பேன். கடைசியில் என்ன விட்டு போட்டு வேற புரோக்கரை பிடிச்சி முடிச்சிட்டீங்களே. தேவைக்கு மட்டும்தான் சாய்பு, மற்ற விஷயத்துக்கெல்லாம் புரோக்கர் மவாஹிபு. நல்லா செய்யுங்க. ஐயோ சாய்பு நானா, இந்த விஷயத்துல புரோக்கர் மாதிரி சம்பந்தமே இல்ல. முழுக்க எங்கிட்ட மைமூண்டவே இல்லதான். அப்படியா? ஓ, நடந்ததை கேளுங்களே. ஏண்ட பேர பொடியனுக்கு இப்பவே வயசு 31. 21 வயசுல இருந்து அவனுக்கு பொந்தேன்றதான் இவட வேலை. எந்த பொண்ணை பார்த்தாலும் 1000 குறை குடிப்பான். சரி சொல்லியா மாதிரி விஷயம் செட் ஆயிட்டுது. ஒரு கல்யாணம் செட் ஆகிறண்டா லேசுப்பட்ட விஷயமா? அதுவும் பொம்பளைவள் பார்த்து விருப்பம் சொன்னா அது 8வது அதிசயம் இல்லையா? 8வது அதிசயம் சொல்லுங்க. 8வது அதிசயம் எங்கட ஜரினா மாமிட மகனுக்கு நல்லதொரு விஷயத்த பேசினேன். குட்டில ஒரு குறைபாடும் இல்லை, முறப்பாடும் இல்லை. வீட்டுல எல்லோருமே ஓகே. கடைசி நேரத்துல பொடியாண்ட உம்மா கிளவி வாலிய பரட்டிட்டா. வயசான கிளவிதானே, வாலிய கண்டிக்க மாட்டா, கால் பட்டு பிரண்டிக்கும் நினைக்கிறேன். ஐயோ யூசுப்னானா, இது வேற பாலி விஷயத்த குழப்பிட்டா. அங்க நின்ற கிளவி என்ன பத்தி என்ன சொன்னா தெரியுமா? குட்டிய நேரம் பார்த்துதான் முடிவு எடுப்பேன். வார புதன்கிழமை ரெடி ஆகுங்க. பொண்ணுக்கு இந்த பழைய காலத்துல மாதிரி சாரி கீரிய உடுப்பாட்டாம சல்வார் உடுப்பாட்ட செல்லுங்க. இருக்கிற நகையெல்லாம் போட செல்லுங்க. இப்படி சொல்லிட்டு போனா நானும் ஏற்பாடு செஞ்சேன். அவ பொன் பார்த்த பசந்த பார்க்கணுமே. சும்மா ஆசையை தூண்டாம செல்லுங்க சாய்பு விஷயத்த. எல்லாம் பொம்பளைகளும் சுத்தி நின்று பொண்ணை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீரென்று உம்மா கிளவி எலும்பி பேய்த்து பொண்ணோட தலைய பிடிச்சி அப்படியும் இப்படியும் ஆட்ட தொடங்கிட்டா. இது என்ன பைத்தியம் சாய்புனானா? பொம்பளை பைத்தியம். கேளுங்க. பொண்ணோட கொண்ட பொய்கொண்டையா மெய்கொண்டையா என்று டெஸ்ட் பண்ணினாவா. முதல்ல கிளவிட மண்டே டெஸ்ட் பண்ணும். மண்டே அதுக்கு பிறகு பொண்ணை எழுப்பி அங்கால இங்கால நடக்க வச்சா. அது பொன் நொண்டியான்னு டெஸ்ட் பண்ணி இருக்கா. அது சரி, இனி உங்களோட கதையை சொல்லுங்களேன். பேரனுக்கு கல்யாணம் செட் ஆனதும் பொண்ணூட்ல இருந்து மைமூனுக்கு ஒரு கோல். எல்லா இடத்துலயும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதானே பொண்ணு வீட்டுக்கு கோல் போகும். மாப்பிள்ளைக்கு காடு ஊடு நிலம் குளம் எல்லாம் கேட்பாங்க. அது அந்த காலம், அது அந்த காலம். இனி பொண்ட உமா போன்ல பேசின பசந்த பார்க்கணுமே. ஹலோ, மைமுண்டாத்தாவா? நான் பொண்ட உமா பேசுறேன். உங்களோட மகனுக்கு என்ன மகளை போல ஒன்று கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்.
எல்லா பாஷையும் பேசுவா, எல்லா கோர்ஸும் தெரியும். நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, எங்கட அந்த அடுத்த வீட்டு ஐஷாட மகனுக்கு 10 பவுனுக்கு மகள் கொடுத்தாங்க. அதனால என் மகளுக்கு 12 பவுனுக்கு மகள் போடணும். பேசினா மைமுனுக்கு தேவை ரெஸ்பெக்ட் தானே. ஓகே சரிட்டா. பாருங்க சாயிபு நானா, கல்யாணம் வேற வருது. இப்ப புரியாணி பெசன் இல்ல, ஆட்டிறச்சி ஆக்கி கல்யாணம் விருந்து வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டான். அவ முடிவெடுத்தா இனி மாத்தவாயேலும். அந்த காலத்துல மகர் ஒரே தொகைதான். உண்மை உண்மை. அது பெரிய சீமானா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, 103 ரூபா தான். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. ஒருத்தரை பார்த்து மற்றவங்க நடக்க பாக்குறதால வீண்பிரியம் தானே மிச்சம். யூசுப்னானா, இன்னைக்கு எல்லாமே மறுபக்கம் மாறி போச்சு சாயிபு நானா. இப்ப எல்லாம் மார்க்கத்தை பத்தி நினைக்கிறாங்களா? கலாச்சாரம் என்ற பேர்ல நடக்கிற சமாச்சாரங்களையும் மனாச்சாரங்களையும் பார்த்தா யோசனைதான். 2 பேரும் பேசிக்கொண்டு ஈக்கத்தை சட்டு மட்டு விடாம நான் கேட்டுக்கொண்டு தான் நீந்த. மைமோன், இவ்வளவு நேரமும் உள்ளுக்காயிருந்தீங்க. கல்யாண கலேபரத்துல ஊர் சுத்த போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நீங்க சிறை போல நப்பித்தனமா அப்பி அப்பி பேரனுக்கு கல்யாணம் செய்ய ஏலாப்பா. அப்படி செல்லவான மைமோன், எளிய முறையில செய்ய பார்ப்போம். அல்லா ரசூலுக்கு பொருத்தமா நடந்தாத்தான் குடும்ப வாழ்க்கையில பறக்கத்திருக்கு. இன்னைக்கு தாரு தான் இறுக்கி பிடிச்சி செய்யறாங்க. யுத்தத்தை நேற்று கடுவு கோக்கட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல்றத சரியா செய்யணும். 4 மனுஷனுக்கு புதினப்படுற மாதிரி நாங்க செய்யணும். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நாங்க பட்ட கடனை யாரு கட்டுறது? உங்களோட ஆசை தம்பி மாறா, ஏன்னா மச்சாமாரா வந்து கட்டுறது. சும்மா பெரிய எண்ணெய் துட்டு போடுங்கோ, தலைக்கு சேப்பா தொப்பிய போட பழகிக்கோங்க. தொப்பி போடும். நான் சொல்றதும் சரிதான். கல்யாணம் என்ற பேர்ல எத்தனை சாப்பாடு கொத்து போடு தெரியுமா? பொன் பார்க்க அடையாளம் போட ஒரு சாப்பாடு, அதுக்கு பிறகு வெட்டிங் ஷவர், விசிட்டிங் மெஹந்தி சாப்பாடு, வலிமா கோப்பி சாப்பாடு, ஜும்மா சாப்பாடு, இப்படி எத்தனை சாப்பாடு. நிப்பாட்டு யூசுப் நானா, இப்பவே எனக்கு மூச்சு தட்டுது. செலவழிக்க போனா மூச்சே டப்பனை நின்று மொழிக்குது. இந்த யூசுப் புஷோட பார்க்கணுமெண்டா இந்த தேவையில்லாத இஸ்ராஃபான சாப்பாடு எல்லாத்தையுமே கட் பண்ணுவோம். எல்லாம் சேர்த்து ஒரே சாப்பாடு, அதுவும் ஒரே நாள்ல முடிச்சிடணும். ஓ இப்பதானப்பா எனக்கு மூளைக்கு படுவது. சரி சரி, நீங்க செல்ற போலே செய்வோம். என்னதான் சொன்னாலும் எங்கட மைமூன் நீங்க சோக்கால் ஒரு கோடு போட்டா அதுக்கு அங்கால போக மாட்டா. மைமூன் கிடைச்சதெல்லாம் யூசுப் செஞ்ச வரம், மனசு மாறி இப்போ இனிக்கும் வாழ்வு வரும். சாச்சா, இப்ப நீங்க எங்கடவரை விட ஜோரா பாடுறீங்க சாச்சா. சும்மா புகழ வானம் மைமோ. ஏன்னா ஞான குருவே உங்களோட யூசுப் நானாதான் எடுத்ததுக்கெல்லாம் பாட்டு பாடுவாரு. அவரோட சேர பேத்து எனக்கு இப்ப சும்மாவே பாட்டு வருது. சரி சரி, இந்த கல்யாண கூத்தோடு சேர்ந்து கூத்து போடுற இன்னொரு வீண் விரயமான செய்தியை நான் சொல்ல போறேன். அதை கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. மைமுனே எங்களுக்கு பயம் பண்ண வர. சரி, நான் செல்லத்தை கேளுங்களே. நடக்கிற நடப்பத்தான் நான் சொல்றேன். கல்யாண பேச்சுவார்த்தை முடிஞ்சு டேட் வச்சா போதும். பெரிய பெரிய இந்த கடை வழியா ஏறி இறங்கி புதிய புதிய டிசைன்ல உடுப்பு தேட ரெடி ஆகுவாங்க. சில பேருக்கு செலவு ஒத்து வராது. இந்த பேங்காக், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி பறப்பாங்கப்பா. வளமையா நடக்கிறது தானே. நல்ல ஒரு சம்பவம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எங்கட புடவை கடை முதலாளி யாக்கூத்து மகளோட கல்யாணத்துக்கு போட்டாரே பெரிய பிச்சு கூத்து. மகளோட கல்யாண சாப்பாட்டுக்கு ஒரு சாமா சிலோன்ல வாங்கல, தெரியுமா? அது எல்லாம் கட்டாலின்னு தான் வந்துச்சு. அரிசியிலிருந்து பச்சை குச்சிக்காய் கருவேப்பிலை வரை எல்லாம் கட்டார்ல தான். கட்டார் சாமான் தான். எல்லாம் டபுள் டிபல் விலை. கோழிய கூட ஜெய்த்தூன் எண்ணெயில பொரிச்சிட்டாங்க பாருங்க. மாட்டை ஒயில பொரிச்சிக்காங்க. வாயில வச்சு தின்ன இல்லாத இல்லையா? யூசுப் நானா, எங்கட நாட்டு தேங்க என்ன மாதிரி வருமா என்ன இருந்தாலும். ஆனா பேசுற டைம் மட்டும் கல்யாணத்தை எளிமையா ஆடம்பரம் எதுவும் இல்லாம செய்யணும் எம்பாங்க. நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குதா?
பூந்து கொள்ற வரையில தான் பூனை, அதுக்கு பிறகு புலி. அண்ணா அதோட இன்னொரு கூத்து. என்ன? இந்த மாப்பிள்ளை வீட்டு காண்டவள் ஒரு கலர்ல உடுப்பு, பொண்ணு வீட்டு காண்டவள் இன்னொரு கலர்ல உடுப்பு. எப்படி அநியாயமா செலவழிக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போறவங்களுக்கு இதுவளை பார்க்கவா நேரம் மீக்கி தாருக்கு தான் இந்த கலர்ஸ் காட்டுறாங்களோ எனக்கண்டா தெரியாதாப்பா. தான் சொல்றது துனியா ஹால் புலாங்க பால் இதுக்கு தான் சொல்றது. அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அந்த எங்கட இந்த யாரு ஜோரா மாமி பேசினது நீங்க கேட்கணும். என்ன பேசினா? எங்கட உடுப்பு கலருக்கு மெச்சம் லேண்டி கிடைக்கல. கடைசியில காத்தாங்குடியில ஒரு கடையில இருக்கு அப்படி சொல்லி கேள்விப்பட்டு ஆள் அனுப்பிச்சோம். செலவுதான். இந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் பார்க்கலுமா? அப்ப சொல்ற மாதிரி கம்பியில இஞ்சி வாங்க கொழும்புக்கு போன தான் வரவு 8 செலவு 8. பொருத்தமா சொன்னீங்க. இந்த பெரிய சல்லிக்கார வீட்டுவல்ல நடக்கிற ஒரு சங்கதி நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோடு பொண்ட வீட்டுல ஒரு ஸ்பெஷல் விருந்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. விருந்துன்னு சொல்றதை விட நகை பார்க்க வார கண்காட்சி அப்படின்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். எக்ஸிபிஷனோ எக்ஸிபிஷாசியோ எனக்கடா தெரியாதம்மண்டே. மிச்சம் நெருக்கமானவங்க வந்து இருப்பாங்க. இந்த கண்காட்சி வல்ல வாரவங்களுக்கு விளங்கப்படுத்த ஒருத்தர் வச்சிருப்பாங்க. அதே போலதான் இங்கேயும் ஒரு வயசான பொம்பளை வச்சிருப்பாங்க. அந்த பொம்பளை கொடுக்குற விளக்கத்தை நீங்க கொஞ்சம் கேட்கணுமே. இந்த சுத்தி வரனால பிடிச்ச மாலை பொண்டா கட்சி கொடுத்தது இதனோட பெருமதிக்கு 10 லட்சம். இந்த சுருள் காப்பு சோதில சாட்சிக்காரி கொடுத்தது. இந்த டபுள் ரவுண்ட் மோதிரம் உம்மா போட்டது. நகை மட்டுமா, கவன் நிறைய செருப்பு, அல்மாரி நிறைய உடுப்பு. இதை பார்க்க மிச்ச பேருக்கு மனசெல்லாம் எரியுது நெருப்பு. இப்படி வர்ணிச்சுக்கிட்டே போனாமாண்டே. அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு சாப்பாட்டுக்கு முந்தி ஒரு உபசரிப்பு. அந்த மேசையில இல்லாத பழ வர்க்கமே இல்லப்பா. தீனுவனும் அப்படித்தான். அப்படியா? நீ எங்கட நாட்டு வாழைப்பழத்துல ஈந்து வெளிநாட்டு பழஜாதி பழங்கள் குவிஞ்சு கிடந்தே. இனிப்பு வகைகள் கஜு, பாதம், பிஸ்தா, பிளம்ஸ் அப்படியே பறித்து வச்சிருந்தாங்கப்பா. விரும்பின மட்டும் தின்னேலும். பாத்தீங்கன்னா எல்லாமே வெறும் ஷோதான். இந்த அநியாயமா செலவு பண்றாங்க. இதுவரை இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. இன்னைக்கு அதிகமானவங்க மைக்கார் மை பெட்ரோல் ஏண்ட பணம் மேண்ட இஷ்டம் என்று நடக்கிறாங்க யூசுப்னா. ஆனா தேவையானதுக்கு செலவழிக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். வாங்க மாஸ்டர் வாங்க. நீங்க நல்ல டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. அது சரி. என்ன மாஸ்டர் லேட்? எங்கட மாணிக்கு ஆவாரி மர்ஷத் ஹாஜியார் வீட்டு கல்யாணம். பள்ளி நெடுக வாகனம் 2 ரோட்ல போலீஸ மூடி வன்வே ஆக்கிட்டாங்க. அங்கால சுத்தி இங்கால சுத்தி வர்றக்குள்ள லேட் ஆயிடுது. பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கா என்ன மாதிரி வீண்விரயம் செய்யறாங்க. நாங்க இந்த சப்ஜெக்டத்தை பத்தி தான் பேசிக்கொண்டு. இன்றைக்கு கல்யாண விஷயத்துல மட்டுமில்லை நானா, எல்லா விஷயத்திலுமே வீண்விரயம் புகுந்து விளையாடுது. மிச்சம் எதுக்கு? பச்சை பாலகண்ட பர்த்டே எடுத்துக்கோங்களே, சும்மா கண்ணை மூடி கொண்டு செலவழிக்கிறாங்க. உண்மைதான் மாஸ்டர். எங்கட அடுத்த வீட்டுல மகள்ட புள்ளைக்கு பர்த்டே கார்டு கொண்டு வந்து தந்தாங்க. அடிச்ச காட்டுக்கே 100-200 செலவழிச்சிருப்பாங்க. அடுத்த வீட்டு அழைப்பில்லையா, போகாம கேளுமா? போன அவசரப்படாம கேளுங்கோ. வீடு முழுக்க கல்யாணம் ஊரு மாதிரி சோடிச்சிருந்தாங்க. விதவிதமா ஒவ்வொரு சைஸ்ல பலூன், மேசைக்கு நடுவுல பெரிய கேக்குக்கு நடுவுல ஒரு மெழுகுதிரி. பொடியண்ட முதலாவது வருட பிறந்த நாள் என்று சொல்லுங்க. மெழுகுதிரிய நூத்துட்டு கேக்கையும் வெட்டின நேரம், சுத்தி நின்ற சிறுசும் பெருசும் ஹாப்பி பர்த்டே டு என்று பாடின நேரம் எனக்கு துக்கம் தாங்க முடியாம போயிட்டு. மேல்நாட்டு கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு புகுந்து அட்டை மாதிரி ஒட்டிட்டு நிக்குது. ஒரு பக்கம் இஸ்லாத்தை மறந்த நடப்பு, மறுபக்கம் வீண்விரயமா செலவழிப்பு. போதா குறைச்சலுக்கு பர்த்டே போட்டின்ற தலையில சேக்கஸ் பாபுண்ட கெப் மாதிரி ஒரு புனையில கவழ்த்தி இருந்தாங்க. சே, இதுவா இஸ்லாம் காட்டின வழி? உண்மைதான் மாஸ்டர், உண்மைதான். எங்கட வீண்விரயத்துக்கும் ஒரு சோபனைக்கும் இன்னொரு விஷயத்த சொல்றேன், கேளுங்கோ. அடுத்த வீட்டுல முன்னூத்துல யாராச்சும் வாகனம் வாங்கினா போதும்,
வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளைக்கு இருப்பு கொள்ளாது. மாப்பிள்ளக்காரனை நச்சரித்து கொண்டே இருப்பா. சரியா சொன்னீங்க. எங்கட மைமுனுக்கு மிந்த நசலிக்கு. சும்மா அவ குழப்பாம நான் சொல்றத கேளுங்களேன். இனி வீட்டு மனுஷன் லோன் எடுத்து ஈக்கிற நகைகளை வச்சு வாகனத்தை எடுப்பாரு. கொஞ்ச நாள் போனதும் முன்னூத்து மனுஷன் வேற ஒரு காரை கொண்டு வந்தா ஈக்கிறத வித்து வேறொன்னு எடுப்பாரு. சரியா சரி. இந்த வீண் விரயத்துக்கு காரணம் ஆசைதான். இத பத்தி பேசிட்டே போலாம். இப்ப எனக்கு டைம் இல்ல, நான் வாரேன். நானும் வாரேன் யோசிப்பு நானா. போவா, நான் 2 பேரும் கொஞ்ச நேரம் பப்பி பேசிக்கொண்டு இருங்க. நான் சூடா ஏதாவது ஊத்தி கொண்டு வாரேனா. என்ன சூடாக்காம அவசரம் எடுத்துட்டு வாங்க. சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷாஹித், ஜுனைட் ஹெம் ஹாரிஸ் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர். பிரதி அழுத்கம சீனவத்து ஹாஜா நிஃபாயா அன்சார். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான்.